சுதர்ஷனா விஷ்ணு டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 25 ஜனவரி 2024 வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லா முருகன் கோவில்கள்லயும் தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பா விமரிசையா கொண்டாடப்பட இருக்குது. தைப்பூசத்தை பத்தின முழு விவரங்களையும் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமான் நடராஜரா தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் தான் மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை. இந்த நடனத்தை பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் இவங்களுக்காக சிதம்பரத்துல சிவபெருமான் அரங்கேற்றினாரு. இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரொம்ப ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டு பார்வதிக்கும் அதே மாதிரி ஆனந்த தாண்டவம் ஆடணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. சிவபெருமானுடைய நடனத்தை பார்த்த மாதிரியே பார்வதியினுடைய நடனத்தையும் பார்க்கணும் அப்படின்னு பிரம்மா, விஷ்ணு, முனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. இவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பார்வதி தேவி ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தான் தைப்பூச திருநாள். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள திருவாதிரை அப்படின்னு கொண்டாடப்படுற மாதிரி பார்வதி தேவி ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடப்படுது. அதனால இந்த தைப்பூச திருநாளானது அம்பிகை வழிபாட்டுக்கு உகந்த நாளா அமைஞ்சிருந்தது. இந்த தைப்பூச நாள முருகனுக்குரிய நாளா மாற்றியது பழனிமலை முருகன் கோவில் தான். பழனிமலை அடிவாரத்துல இருக்கிற பெரிய நாயகி அம்மன் கைலாசநாதரோட தனி கோவில்ல அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவில்ல சிவன், அம்பாள் சன்னதிக்கு நடுவுல முருகன் சன்னதி அமைஞ்சிருக்குது. கோவிலுடைய பிரதான தெய்வமா பெரிய நாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசலும் கொடிமரமும் முருகன் சன்னதிக்கு எதிரில தான் அமைஞ்சிருக்குது. கோவிலுக்குள்ள வரும்போது முதல்ல முருகனை தரிசிச்சதுக்கு அப்புறமா தான் அம்பாளையும் சிவனையும் தரிசிக்க முடியும். அதனால காலப்போக்குல இந்த கோவிலுடைய பிரதான தெய்வமா முருகனே மாறிட்டாரு. தைப்பூச விழாவுக்கான கொடி முருகன் சந்நிதிக்கு எதிரில இருக்கிற கொடி மரத்திலேயே ஏற்றப்படுது. இதனால தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்குரிய விழாவா மாறிடுச்சு. இன்னைக்கும் தைப்பூச விழா பெரிய நாயகி அம்மன் கோவில்ல தான் நடத்தப்படுது. தைப்பூச விழாவினுடைய 7ஆம் நாள்ல நடக்கிற தேரோட்டமும் இந்த கோவில்ல இருந்துதான் புறப்பட்டு வீதி உலா வருது. பழனியில ஆண்டி கோலத்துல இருந்த முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி ஞான வேலை கொடுத்தாங்க. அந்த ஞான வேலை கொடுக்கப்பட்ட தினம்தான் தைப்பூசம். இந்த ஞான வேலை கொண்டுதான் முருகர் அசுரர்களை வதம் செஞ்சு தேவர்களை காப்பாத்தினாரு. அந்த அசுர வதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர். பழனி முருகன் ஞான வேலை பெற்றதுனால மற்ற முருகன் கோவில்களை விட தைப்பூச விழாவானது பழனி முருகன் கோவில்ல வெகு விமர்சையா சிறப்பா கொண்டாடப்படுறது வழக்கம். இந்த தைப்பூச நன்னாளை நோக்கி முருகன் பக்தர்கள் துளசி மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு போய் முருகனை தரிசிக்கிறதும் வழக்கம். தை மாதத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாலதான் தைப்பூசமா கொண்டாடப்படுது. இந்த வருடம் 25 ஜனவரி 2024 வியாழக்கிழமை அன்னைக்குதான் தைப்பூசம் கொண்டாடப்படுது. தைப்பூசத்தன்னைக்கு கோவிலுக்கு போய் முருகப்பெருமான வழிபட முடியாதவங்க வீட்லயே முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வச்சோ இல்ல முருகப்பெருமானுடைய வேலை வச்சோ நம்மளால முடிஞ்ச இனிப்பு நெய்வேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு செஞ்சு படைச்சு நமக்கு தெரிஞ்ச முருகருடைய பாடல்களை பாடி தைப்பூசத்தன்னைக்கு வீட்லயே முருகப்பெருமான வழிபடலாம். தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுறதுனால குழந்தை பாக்கியம், திருமண யோகம், குடும்ப ஒற்றுமை, தொழில் விருத்தி இது போன்ற அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும், அனைத்து வேண்டுதல்களும் கைகூடும் அப்படின்றது நம்பிக்கை. எல்லாரும் தைப்பூசத்தன்னைக்கு மறக்காம முருகப்பெருமான வழிபட்டு வளமான வாழ்க்கைய வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.